இனி இரத்த பற்றாக்குறை என்ற பேச்சே இருக்காது. ஜப்பானில் நடந்த இந்த மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பை கேட்டா அசந்து போவீங்க. நாம் ஊரில் பல உயிர்காக்கும் தருணங்களில் இந்த கண்டுபிடிப்பு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நண்பர்களே, உலகம் முழுக்க ரத்தம் கிடைக்காம பல உயிர்கள் போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் இரத்த வங்கிகளில் ரத்தம் இல்லைங்கிற பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜப்பானின் நாரா மருத்துவ பல்கலைக்கழகத்துல பேராசிரியை ஹிரோமி சாகை தலைமையிலான குழு உலகிலேயே முதன்முறையா செயற்கை இரத்தத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எந்த இரத்த வகை உள்ளவங்களுக்கும் பொருந்தி போகுங்கிறது தான் இதுல முக்கியமான திருப்பம். இந்த செயற்கை இரத்தத்துக்கு பெரிய சிறப்பு என்னன்னா, இது 2 வருஷம் சாதாரண வெப்பநிலையிலையும் 5 வருஷம் குளிர்சாதன பெட்டியிலையும் சேமிச்சு வைக்கலாம். அதனால எதிர்பாராத ஆபத்துகள், பேரிடர் காலங்கள், ஏன் போர்க்களங்கள்லையும் உடனடியா பயன்படுத்த முடியும். இது காலாவதியான இரத்தத்திலிருந்து ஹீமோகுளோபினை எடுத்து அதை கொழுப்பு குமிழ்களுக்குள்ள அடைச்சு உருவாக்குறாங்க. இதோட சிறப்பு என்னன்னா, எந்த வைரஸ் தொற்றும் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்த செயற்கை இரத்தம் மருத்துவ உலகத்துக்கே ஒரு புதிய புரட்சியை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 2030க்குள் ஜப்பான்ல இருக்க மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸுகள்ல இது நடைமுறைக்கு வரும்னு சொல்றாங்க. இந்த கண்டுபிடிப்பு இரத்த தானம் செய்ய முடியாதவங்களுக்கும் அவசர தேவைக்கும் ஒரு வரப்பிரசாதமா அமையும். இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊருக்கு இந்த தொழில்நுட்பம் வந்தா எப்படி இருக்கும்? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.